இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது மறுபடியும் சொல்கிறேன், எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே அது பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரை உள்ள சகல வேத வாக்கியங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை பற்றியுமே சொல்கிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். வேத வாக்கியங்களை நாம் படிக்கும் பொழுது அந்த சிந்தனை நம்முடைய இருதயத்தில் தொடர்ச்சியாக இருக்க வேணுமென்றும் அந்த அடிப்படையிலேயே நாம் சிந்திக்க வேணும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ரோமர் 8:2 போவோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. மறுபடியும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் ரோமர் 7 அவருடைய அனுபவத்தை நாங்கள் பார்த்தோம். அவர் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினால அவர் மேற்கொள்ளப்பட்டிருந்தார். அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் 7 குறிப்பாக ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர் விசனப்பட்டதை நாம் பார்த்து அறிந்திருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் இதிலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி அந்த வெளிப்பாட்டை கலாத்தியர் 1:11-12 பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுத்தார் என்பதையும், அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ற வெளிப்பாட்டை அவர் பெற்ற பொழுது பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் நின்று அவர் விடுதலை ஆனார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்காக கூடியிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள்
எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதகராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக சொல்லியிருந்தேன், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற முறையை பற்றி விவரமாக சொல்லியிருந்தேன். அப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் கிறிஸ்து இயேசுவிலேயே உண்டு என்பதும், அவர் சிலுவையில் நிறைவேற்றியதன் நிமித்தமே அது நமக்கு சாத்தியமானது என்பதும், இதனை தவிர வேறு எந்த வழிமுறையும் மனிதனுக்கு இல்லை என்பதும், வேறு எந்த வழிமுறையினாலும் ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியமாகாது என்பதும் தெளிவாகிறது என்று நான் சொல்லியிருந்தேன். இப்படி இருக்க கிறிஸ்து 100% மனிதனாகவும் அப்படியே 100% தேவனாகவும் இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனாக இருக்கிறபடியினால அவரிடமே ஜீவன் இருந்தது, அவரே ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த ஜீவனை அவர் சிலுவையின் மூலமாகவே மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். கவனமாக அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான உண்மை. அப்போ ஜீவனை வேறு ஒரு வழியினால், கிறிஸ்துவிடத்தில் தான் ஜீவன் இருக்கிறது, கிறிஸ்து தான் ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவனை அவர் நமக்கு தருவதற்கு அவர் சிலுவை மூலமாகவே அதை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவைக்கு போகாமல், சிலுவையில் அவர் நிறைவேற்றியதை அறியாமல் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஜீவனை அவர் சிலுவை மூலமாகவே நமக்கு தருகிறார் என்பதை ஒவ்வொரு மனுஷரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சிலுவை மூலமே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சகலதும் அருளப்படுகிறது. சகல கிருபைகள், சகல நன்மைகளும் கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிறது என்ற உண்மையிலே இருந்து அவன் வழி விலகக்கூடாது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவின் சில மனுஷா உனக்கு என்ன தேவையோ நீ கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசி. அப்படி விசுவாசிக்கும் பொழுது நீ கேட்டது உனக்கு தரப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதை ஏற்றுக்கொள்வது சிலருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இந்த பாரிய உண்மையை ஏற்றுக்கொள்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இந்த உண்மையை ஏற்றே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், கிருபை சிலுவை மூலமாகவே கொடுபடுகிறதே தவிர வேறு எந்த வழியினாலும் கிருபையை பெற முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து பிறந்த காலம் தொடக்கம் லூக்கா 1:35, கிறிஸ்து பிறந்த காலம் தொடக்கம் அவர் சிலுவையில் தன்னுடைய ஆவியை தேவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கும் காலம் வரையும் மேற்பார்வை செய்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்ன என்றதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்து கொள்ளுவோம். அப்போ கிறிஸ்து பிறந்த காலம் தொடக்கம், அதாவது பரிசுத்த ஆவியினாலேயே கிறிஸ்து உருவானார் என்பதை லூக்கா 1:35 நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. மற்றது
சிலுவையில் கிறிஸ்து தன்னுடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் வரையும் எபிரேயர் 9:14 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை மேற்பார்வை செய்தார். அப்போ கிறிஸ்துவை தொடர்ச்சியாக அவர் ஆரம்பம் பிறந்த நாள் தொடக்கம் அவருடைய மரணகாலம் வரையும் அவர் மேற்பார்வை செய்தார். இதே மாதிரியே கிறிஸ்தவன் ஒவ்வொருதனையும் மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவன் ஒவ்வொருவனும் பிறக்கிற காலம் தொடக்கம் மறுபிறப்பு பெற்ற காலம் தொடங்கி அவன் மரிக்கும் தனையும் அவனை மேற்பார்வை செய்கிறார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவே தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மனுஷனுடைய பாவத்தில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து நித்திய ஜீவனை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவே தன்னுடைய ஜீவனை தன்னை முற்று முழுதுமாக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மனுஷனை பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்தார். ஆயினும் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய சகல பலாபலன்களையும் நமக்கு பெற்று தருபவர் பரிசுத்த ஆவியானவரே என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் மனுஷனுக்காக செய்து முடித்திருக்கிறார். அந்த பலாபலன்கள் எல்லாவற்றையும் நமக்கு பெற்று தருகிறவர் பரிசுத்த ஆவியானவரே என்ற உண்மை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும். அவரதை ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அந்த விசுவாசி ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் மனுஷனுக்காக செய்து முடித்திருக்கிறார். அவர் செய்து முடித்ததை பரிசுத்த ஆவியானவரே பெற்றுக்கொள்கிறதற்கு நமக்கு உதவி செய்கிறார். அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து செய்த நன்மைகள் சிலுவையிலே அவர் நிறைவேற்றிய நன்மைகள் யாவற்றையும் நமக்கு பெற்றுத்தருபவர் பரிசுத்த ஆவியானவர். அதனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவன் கடைப்பிடிக்க வேண்டும் என்று ரோமர் 8:2 தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதனை விசுவாசத்தின் அடிப்படையிலேயே பெற்றுக்கொள்ள முடியும் என நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், எப்படி கிறிஸ்து செய்த எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நீ கடைப்பிடிக்க வேணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அதை விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது யோவான் 7:37-39 நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். விசுவாசத்தினால மட்டும்தான் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியும் மனுஷனுக்கு இல்லை. அந்த விசுவாசம் எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே என்பதை 1 கொரிந்தியர் 2:2 மனுஷன் தெளிவாக அறிய வேணும். அப்போ விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது என்னத்தை? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும். இது பற்றி 1 கொரிந்தியர் 2:2 சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த விசுவாசம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறத நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேணுமாய் இருந்தால் விசுவாசத்தின் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ விசுவாசம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதன் மூலம் நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் கூறியிருப்பதை
ஒருவன் நிதானமாக உற்று நோக்குவானாகில் ரட்சிப்புக்கும் பரிசுத்தத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பரிபூரண வாழ்க்கைக்கும் அடிப்படையாக விசுவாசமே உள்ளது என்பதனை புரிந்து கொள்ள முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் சொல்லியிருப்பதை நாம் பரிசீலனை செய்வோம். ஆகில் விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்பதனையும் ரட்சிப்புக்கும் பரிசுத்தத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பரிபூரண வாழ்க்கைக்கும் அடிப்படையாக விசுவாசமே உள்ளது என்பதனை நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக கிறிஸ்தவர்கள் தப்பான அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் தப்பான அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தானாகவே தம்மில் வல்லமையாக செயல்படுகிறார் என பலர் நம்புகிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், அதாவது ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவுடன் பரிசுத்த ஆவியானவர் தன்னில் வல்லமையாக செயற்படுகிறதாக அநேக கிறிஸ்தவர்கள் நிஜமாகவே நம்புகிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவுடனே அந்த செயற்பாடு, பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடு ஆட்டோமேட்டிக் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் நிஜமாகவே நம்புகிறார்கள். அது உண்மையானால், அது உண்மையாக இருக்க வேண்டும் என்றதே நம்முடைய பிரார்த்தனை. அது உண்மையானால் கிறிஸ்தவர்கள் ஒரு பொழுதும் பாவம் செய்ய மாட்டார்களே, பாவ செயல்களில் ஈடுபட மாட்டார்களே என்பதை அவர்கள் சிந்திப்பதற்கு அவர்களால் முடியாமல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட்டால் ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்ய மாட்டான். துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள், கவனமாக கேளுங்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்களில் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. அதென்ன ஏசையாவின் தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படும் பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு போய் 14-15 நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசையாவின் தீர்க்க தரிசனம் என்னன்றதை அறிந்து கொள்ளலாம். அநேகமான கிறிஸ்தவர்களிலே ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் அதப்படி ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அப்போ 14-15 பார்க்கும் பொழுது ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் மத்தேயு 13-14-15. ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே இதுதான் ஏசையாவின் தீர்க்க தரிசனம். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவுடன் பரிசுத்த ஆவி வல்லமையாக தங்களுக்குள்ள செயல்படுகிறது என்று ஒருவன் நினைப்பானாகில் அது எப்படி அவனிலே ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலியர்களை பார்த்து உங்களுடைய ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்.
ஆனபடியினால பரிசுத்த ஆவியானவர் தானாகவே வல்லமையாக செயற்படுவதாயின் விசுவாசிகளுக்கு அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வி ஏற்படாது. ஆட்டோமேட்டிக்கலாக, அதாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனேயே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கிறிஸ்தவர்களில் செயற்படுவதாக இருந்தால் அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வி ஏற்படாது. ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தினாலே ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களில் நிறைவேறி இருக்காது. ஆனால் அவர்கள் படுதோல்வி அடைகிறார்கள். ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. அவர்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலைமையை அறிவதற்கு விண்வெளி கலசத்தின் விஞ்ஞானம் நமக்கு தேவையில்லை. நான் அதில் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், உண்மை நிலைமையை நாம் அறிய வேணும். அதென்ன ஏசையாவின் தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறி இருக்கிறது. மற்றது பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட உடனே வல்லமையாக செயல்படுவதாக இருந்தால் அவர்கள் எதற்காக தோல்வியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ உண்மை நிலைமையை நாம் அறிய வேணுமா இருந்தால் விண்வெளி கலத்தின் விஞ்ஞானம், ராக்கெட் சயின்ஸ் நமக்கு தேவையில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் நேர்மை உள்ளவர்களாக இருந்தால் அதுவே போதுமானது. கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் நேர்மை உள்ளவர்களாக இருந்தால் அதுவே போதுமானது. அப்போ தாம் பாவ செயல்களில் ஈடுபடுவதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்வார்களாயின் அப்பொழுது மனம் திரும்போது அவர்களுக்கு இலகுவாய் இருக்கும். அதற்கு சுயநீதி அவர்களை அனுமதிப்பதில்லை. மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களை சுயநீதி அனுமதிப்பதில்லை. அப்போ இது பற்றி லூக்கா 18:9-14 தெளிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உபமானத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த உபமானத்தை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஏனென்று சொன்னால் அநேகமான கிறிஸ்தவர்களில் சுயநீதி இருக்கிறத இந்த உபமானம் தெளிவாக வெளிக்காட்டுகிறது. இப்போ 9வது வசனம், மத்தேயு லூக்கா 18:9-14 உள்ள வேத வாக்கியங்களை பார்ப்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இதாததனால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அநேகமான கிறிஸ்தவர்கள் சுயநீதி உள்ளவர்களாக இருக்கிறபடியினால் தங்களுடைய தவறை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. இதுதான் பிரச்சனையே தவிர வேறு ஒன்றுமல்ல. இப்போ இதை பற்றி ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு உவமானத்தை சொல்லியிருக்கிறார். பரிசேயனும் ஆயக்காரனும் என்று உவமானம். இதை பற்றி கொஞ்சம் சற்று விவரமாக பார்ப்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி,
சுயநீதி. அப்போ சுயநீதி நிமித்தம் நாங்கள் நீதிமான்கள் என்று எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களை யோசிக்கிறார்கள். மற்றவர்களை அற்பமாய் எண்ணி சிலரை குறித்து ஒரு உவமையை சொன்னார். மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்போ சுயநீதியில் 2 சாபம் இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஒன்று தங்களை நீதிமான்கள் என்று நினைக்கிறது, மற்றது 2வது மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறது. இந்த பாவம் இந்த சாபம், சுருக்கமாக இந்த சாபம் சுயநீதியில் இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் என்றால் அந்த 2 மனுஷரில் ஒருவனுடைய ஜெபம் மட்டும்தான் கேட்கப்பட்டது. அந்த ஒருவன் அநேகமான மனுஷர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் எதிரானவன். ஒருவன் பரிசேயன், ஒரு பழமவாதி, முற்றிலும் வேதத்தை நம்புவதாக உரிமை கோருபவன். பெந்தகோஸ்தே என்று சொல்கிறது நல்லது. ஏனென்று சொன்னால் அவன் ஒரு பழமவாதி, அவன் முற்றிலும் வேதத்தை அவன் நம்புகிறான். மற்றவன் ஆயக்காரன், வரி வசூலிப்பவன். அப்போ இஸ்ரவேலிலே அப்படிப்பட்ட மனுஷர்களை துரோகிகள் என்று கணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் டட்சிப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று இஸ்ரவேலியர்கள் அவர்களை கருதுகிறார்கள். அப்போ பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் அவன் தனக்குள் ஆயக்காரனை விட உயர்ந்த இடத்தில் தன்னை வைத்திருக்கிறான். அவன் உண்மையில் ஆண்டவரிடத்தில் ஒன்றுமே கேட்கவில்லை, ஆனபடியால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவனை பொறுத்தளவில் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது, எனக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்லி வெளி 3:17 சொல்லப்பட்ட மாதிரி சொல்லியிருக்கிறான். அப்போ ஆயக்காரனை போலவும் இராததனால் சோஸ்தரிக்கிறேன். இதன் பொருள் அவனுடைய ஜெபம் தேவனை நோக்கி செய்யப்பட்டிருந்தாலும் அது அவனுக்கு அப்பால் செல்லப்படவில்லை. தேவனால் அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்போ இது 2 விதமான நீதியை ஒப்பிட்டு காட்டுறது. ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும் நீதி, மற்றது கிரியைகளின் நீதி. அப்போ ஒப்பிட்டு பார்க்கும் நீதியை நாம் 11ஆம் வசனத்தில் பார்த்தோம், கிரியைகளின் நீதியை 12ஆம் வசனத்தில் பார்த்தோம். அப்போ ஆயக்காரன் அப்படி ஒன்றும் செய்யாமல் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அதாவது தேவனே உமக்கு கிட்ட வருவதற்கே நான் தகுதி இல்லாத மனுஷன் என்று சொல்லி தன்னுடைய அசுத்தத்தை அவன் உணர்ந்து கொண்டான். அவன் தன்னுடைய மார்பிலே அடித்து தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று மட்டும் கேட்டுக்கொண்டான். அவனுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவன் பாதாளத்துக்கு போகவில்லை, அவன் பரலோகத்துக்கு சென்றான் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் பாதாளத்துக்கு செல்லவில்லை, அவன் பரலோகத்துக்கு சென்றான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் கிறிஸ்தவர்கள் தாராளமாக பாவம் செய்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தானாகவே அவர்களில் செயற்படுவதாக இருந்தால் அதப்படி கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அவர்கள் பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். எரேமியா இதற்குரிய காரணத்தை 2:13-14 பிரஸ்தாபிக்கையில், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான் என தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இது பற்றி விவரமாக சொல்ல வேண்டும் என்பது எனக்கு விருப்பம். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்
நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.